இப்போ நீங்க பார்க்க போறது கிராணி வீடியோ. ஆனால் நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணுவோம். கடைசியா ஒன்று நடந்துருக்கோம். அது நீங்க ஃபுல்லா காத்திருந்து பாருங்க. எதிர்பாராத விஷயம். அவுட் ஆயிருக்க மாட்டேன். டே ஒன்லேயே இருந்திருப்பேன். அவுட் ஆயிருக்க மாட்டேன். ஆனால் கடைசியாக ஒரு சூப்பராக சர்ப்ரைஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ எம்ஜி தம்பி உங்கள்கிட்ட பேச போகிறாரு. வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம கிராணி வீடுக்குள்ளே போய் நிற்கிறோம். யாருமே நல்லா இல்லை. எங்கே போய் மட்டும் போகிறதில்ல. டே ஒன்னா சரி கச்சாச்சான் போவோம். இன்றைக்கி வந்து சில்வர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆமாம், நான் எஸ்கேப்பு சீவர் எஸ்கேப் விவர்ஸ். ஃபீவர். இப்போ நம்ம ஏழ்ரை பேச போகிறோம். கிராணி பாருங்க, பாட்டு பாடினது பயமாவே இருக்குது. கீழே போயிட்டுக்கு எங்கேருந்து வரோன்னு தெரில. சரி வாங்கோ. ஓகே, ஆரிஃபான் டிஸ்டர்பேஷன் ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க. நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் போர்டை தள்ளிட்டோம். ஐயோ கிராணி ஓடு 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 ஓடு. சொல்லுங்களா, எங்க வரீங்க? உங்க தாத்தா கிச்சனுக்கே போறீங்களா? இருங்க, உங்களுக்காக நாங்க உள்ள வந்துறேன். இன்னைக்கு பிரியாணி எனக்கு வீடு சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு யாரை என்ன பட்டு கிண்டல் பண்ணுது? இரு பாத்துக்கறேன் எம்ஜி தம்பி. ஓடுற கிராணியோட சாவடிக்குள்ள ஓடுற பாயசம் வச்சிட்டு போறோம் நம்ம கிராணி. ஐயோ இல்லங்களா, நீங்க எங்க இருக்க தெரிஞ்சிச்சு ஆள வரீங்க. உட மாட்டேன், வர்க்காம உடவே மாட்டேன். அந்த கிராணி பண்ண பயப்பட தேவையில்ல. அஜுச்சி மாதிரி இப்படி சாவடினும் பேரு. எப்படி சாப்பிடணும்? போயிட்டு இப்போ காரில் காஞ்சிடணும். திரும்பி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ கிராணி அதுல மாட்டிக்கும். உனக்கு சொன்ன புரியாத செஞ்சு காமிச்சிடுறோம். ஓகே, இப்போ கிராணி வரோம், பார்க்கலாம். கிராணி டக்குன்னு வா. விவர்ஸ், அந்த கிராணி பாட்டு தரத்துக்குள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிராணி வந்துச்சா? ஓகே, நம்மளோட சமாளி கட்டிடலாம். உள்ளவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏய் எம்ஸ்டே டோர் லாக் பண்ணிட்டியா? நான் பாய் ஆன் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன்டா. எஸ்கேப் ஓடிடலாம். நம்ம எடிடி திறந்துக்கு உள்ள வந்துருவா. ஓடிடலாம். ஏடா ஈஸா போடு தள்ளிட்டீங்க. டேய், கெண்ணைய போடுதல பிளான் பண்ணிட்டீங்களா? நான் சத்து வந்து ஃபர்ஸ்ட் உங்களை போடு தள்ளது சூப் வச்சு குடிக்காம என் பொண்ணு உங்களுக்கு வீடுடா. ஏய் நம்மளே மிரட்டுறாடே பாய். செத்து போயிட்ட கேவி எப்பரா சூப்பரா சாவச்சிங்க. ஆனா நம்மளே மிரட்ட. ஒருவேளை ஏஞ்சி வந்து நம்ம சாவச்சிருவாளோ? ஆமா, ஏஞ்சி வந்து சாவச்ச கோடிப்பா. அவ பேச்சு சொல்ல மாட்டா, செயல காட்டிடுவா. நான் உசாரா எதுக்கு இருக்கணும்டா எச்சார்கே. ப்ளீஸ் டா உசாரா இருக்கு. நாங்க ரெண்டு பண்ணா இந்த கேம்ல எஸ்போர்ட்ஸ் டே. யாரும் உங்களை மிரிஞ்சு யாரும் இல்ல. கம்மனே இருந்துருங்கோ, நாங்க பாத்துக்குவோம். பாருங்க ஒரு கன் பாட்டி கட்டிச்சு. ஓகே, நான் தான் கெத்து. நான் கேர்ள்ஸ் ராணுவ பண்ணடா, ராணுவ பண்ண. ஓ கேஸ் நான் போறேன். அப்படியே பாய்ஸ்ல யாரு? பாய்ஸ்னா புள்ளிங்கோ. உங்களை பேச்சணும் பிள்ளிங்கோ. நீங்க இது மாதிரி சண்டை போட்டு இருந்தீங்க. அவனை கிராணி கடை போட தள்ளி சூப்பி வச்சு நானே குச்சிருவேன்டா. இந்த மாதிரி சண்டை போட்டு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கிராணி மறுபடியும் ஒரு பாயசத்தை வைக்கலாமா? இல்லை நீங்கள் கன் பாட்டு இருக்கு, அதை எடுத்து போயிட்டு அசம்பிள் பண்ணிட்டு கிராணியை சுட்டு தள்ளிடலாம். ஏய் மாதிரி எனக்கு சண்டை போட்டு தெரிஞ்சிச்சு. உங்களை சூப்பி வச்சு நான் ஃபர்ஸ்ட்டு குச்சிருவேன்டா. இல்லைன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே டூல்ஸ் எடுத்து வந்தோம். இப்போ அது வந்து அந்த காஸ்ட் செல்ஃபில் டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் எடுத்து வைத்து நம்ம கன்னை வச்சு கிராணியை கூப்பிட்டுட்டு போட்டு தள்ளிடலாம். ஆனால் சீரியஸ்க்கு கடைசியாக ஒன்று வந்திருக்கும். அது எங்கெங்கே பொருள் எங்கெங்கே இருக்கும் எனக்கு அது தெரியும். ஏன்னா கிராணி வந்து ஒரு 3 டைப்ஸ் தான். இடத்த மாற்ற மாட்டேறாங்க. நான் ஏற்கனவே விளாடுறேன் ஒரு பிளேஸில். ஏதாவது ஒரு புக்கு ஒரே நான் எடுத்த பிளேஸில் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அதே பிளேஸில் தான் எல்லாமே இருக்கும். நீங்களும் செக் பண்ணி பாருங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடுவீங்க, ஒரு எல்லா பிளேஸும் ஒரே இடத்துல இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஏன்னா கிராணி வந்து எப்படின்னு தெரியல, பிளேஸ் அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க யூஸ். அதனால இப்போ தைரியமாக ஆடலாம். இப்போ கிராணி கூப்பிட்டுருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. கிராணியை போட்டு சொல்லிட்டேன். ஐயோ நான் சமாளி கிடக்குறா. இது பார்த்த பயமாட்டோட வீடியோ அதை பார்க்க முன்னாடி கிராணிமா கண்ணு சௌக்கியமா அது நம்ம கிட்ட உண்டு. எல்மா கண்ணு சௌக்கியமா அப்படி கேட்டது போராடி கம்முடிரு போடுதல்ட்டா நம்ம காலி. ஆமா,
பண்ணி நிக்கீங்களா? நான் ஒரு பேய். உங்களை வச்சுக்கிறேன். ஏஞ்சி வந்து நான் உன்னை வச்சு விட்ருவேன். ஆனா எங்ககிட்ட கன்னுக்குது. கன்னு தெரியுமா? என்ன யூனிவர்சிட்டி ஆச்சுப்பா? என் பொண்ணு எப்படி கண்ணு வச்சு அடிப்படா? ஜம்ஜி தம்பி. நான் அடிக்க போற கிராணி. எச்ஆர் கதை அடிக்க போறா. உங்க சண்டையில ஏன் எம்ஜி தம்பி நல்லா இருப்பேடா நீ. என்னடா போட்டு குட்ட? வியூவர்ஸ் போட்டு குடுடா வியூவர்ஸ். அந்த கிராணி நம்மள போடுறதுக்கு அதுக்குள்ள நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனோட பாப்பா அவனுக்கு அவனே நான் போடுத்தேன். அவனே வந்தால் வச்சுக்க எம்ஜி தம்பி. சாவச்சிடு. டேய் எம்ஜி தம்பி உன்ன தேவையா? நம்ம தாய் கேள்வி நம்ம செம்ம கோத்துல இருக்கா. நான் ஏன் போறேன்? அதான் முன்னாடியே சொன்ன நீ எச்ஆருக்கு தான் போவானே. அவன் தான் பார்த்துக்குவான். நம்மளுக்குலாம் ஒன்றும். ஷாபாஷ் ஷாபாஷ், சூப்பரா போட்டு தள்ளிட்டீங்க. ஏன்னா நம்மள முடிச்சு விட்டாங்க போ. நம்மள முடிச்சு விட்டாங்க போ. நல்லா இருப்பீங்களா நீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே முடியும். நானா பாவ பண்ண உங்களுக்கு சிவனே நீ கேம் ஆனேன். இந்த தாய் கேள்வி போட்டு தந்தேன். அடுத்தப்பா எம்ஜி தம்பிக்கு பொறுக்கல. அவன் வந்து என்ன போட்டு தரதுக்குள்ள நான் அவளை போட்டு தள்ளிடணும். இல்லை என்ன போட்டு தள்ளி என்ன சாவச்சிருவா. வீவர்ஸ் முடியல வீவர்ஸ். அடுத்த கேம் பிளேக்கு நான் வர மாட்டேன் வீவர்ஸ். அடுத்த கேம் பிளே கமலா வந்து நானா போடுவேன். தொடர்ந்து பிடிச்சிவா வீவர்ஸ். நம்மள வந்தே தீரணும். வீவர்ஸ் நம்ம கிராண்டியை கூப்பிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. அவளை போட்டு தள்ளிட்டு மறுநாளே பார்ப்போம். நான் அடுத்த பாட்டுக்கு வர மட்டும் போட்டு தள்ளிட்டேன் வீவர்ஸ். அப்பா நம்மளை போட்டு சொல்லிட்டு இல்லை அவளை போட்டு சொல்லிட்டுமே அதுவே நிம்மதியாக இருக்குது. எல்லா பொருளும் இன்னும் கொஞ்சம் நேரம் கட்டிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து போயிட்டு நம்ம இது திறந்துடும். இங்கே நம்ம கண்ணை போட்டு என்ன பண்ணலாம், அங்கே கீழே போயிட்டு என்ன பண்ணலாம், அது கட்டை இருக்குல்ல, கட்டை அது கொஞ்சம் எட்டணும். கட்டை இருக்குல்ல, எட்டு வந்துடலாம். எம்ஜி தம்பி கொஞ்சம் தண்ணி மட்டும் எட்டு மாட்டா அந்த ஆயா வீட்டிலேருந்து. ஓகேவா. கிச்சனில் போயிட்டு எம்ஜி தம்பி தண்ணி எட்ட சொல்கிறேன். எட்டு வந்துடுவான். நம்மளோட போட்டு தட்டான். கமலானா விளாட மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன். போட்டு கூட்டு நம்ம ஓடுருவான். இந்த காக கட்டை வந்து ரிமோட் எடுத்து போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த ரிமோட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா கன்ஃபார்ம் வந்து செயின் கட்டு கிடைக்கும். அந்த செயின் கட்டரை வச்சு சீவர்ஸ்கே பண்ண போனால் செயின் கட்டர் கிடைக்கும். கடைசியாக நடக்க பாருங்க. எல்லாமே வந்து போய் கஷ்டப்பட்டு போட்டுருவேன் நான். கடைசியாக ஒன்று மிஸ் ஆகிடும். அது நீங்கள் போட்டுன்ட்டு பாருங்கள். ஆனால் ஃபினிஷ் பண்ணுற மாட்டேன். அத்தை பாட்டில் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோமா இல்லையா நீங்கள் போட்டுட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து யார் பேச போகிறாரு பார்க்கலாம். நம்ம சீவர்ஸ்கே பண்ணும்போது நான் தடங்குல போடு எச்ஆர்கே அந்த தடங்கு வராது. நீ ஏழ்ற மூணு என்ன ஏழ்ற நீ இன்னும் எனக்கு கெட்ட நேரம். ஏழ்ற நல்ல நேரம் இல்ல. நம்மள கொண்டு போயிடும் அந்த நம்ம இங்கே கட்டையை போடலாம். அந்த கட்டையை எடுத்து போய் நம்ம மேலே போட்டுடலாம். ஓகே, இந்த கத்தை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சில்வர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். ஓகேவா? எப்ப நீங்க மேனி என்ன பண்ண ஆரம்பிச்சீங்க? சில்வர்னா சொல்லவே இல்ல. எப்பறா எப்படி? நான் கீழ சவுண்ட் கேக்குது. கீழ போயிட்டு சாவடிக்கல. என் பேர் கிராரி இல்ல. நீ நம்மள போட்டு அப்படி கட்டுறா. ஒருவேளை போட்டு தின்றுவாளோ? ஏய் கிராணி நம்மளை போட்டு தள்ள போட்டேன். கிராணி நம்மளை போட்டு தள்ள போகிறோம். வியூவர்ஸ் ஒரு 4-5 நிமிஷம் நான் பேசுகிறேன். ஏன்னா லென்த்தாக போகிற வீடியோ கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் நம்ம இங்கே போட்டு நம்ம பக்கத்து சைடு வழியாக போயிடலாம். அப்போ தான் கிராணி நம்மளை போட்டு தள்ளாமல் இருப்பாள். ஸோ ஓகே, தள்ளி விட்ட கன்ஃபார்ம் சவுண்டுக்கு கிராணி கீழே வந்து ஆகணும். ஓகேவா? பக்கத்தில் போயிட்டு எல்லா பொருளும் எடுத்து நம்ம சீவரில் போடலாம். பேசாமல் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாமா? பார்த்துட்டு போடும். ஓகே, அந்த கேஸில் என்ன வச்சு சத்தட்டு போடுவோம். கன்ஃபார்ம் கிராணி கீழே வருவா. வந்து அது ட்ராப்பில் மாட்டிப்பா. அந்த ட்ராப்பில் மாட்டா நம்மளுக்கும் சந்தோஷம், அந்த கிராணிக்கும் சந்தோஷம். கிராணிக்கு அப்படி சந்தோஷம் வரும். சீக்கிரமாக போட்டு தள்ளிட்டு நம்ம போயிட்டு மறு வேலை பார்ப்போம். என்னோட ஃபோனில் 20 பாயிண்ட்டாக இருக்குது. எடிட் பண்ணும்போது 20 பாயிண்ட் இருந்துச்சு. கேம் விளையாட போட்டு 20 பாயிண்ட் இல்லை. என்ன பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் நான் பேசினாடா சீக்கிரமாக முடியும். மாற்றி பேசினா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, கிராணி எப்படி தள்ள பிளான் பண்ணிட்டேன்? கிராணிக்கே பாயாசமா? பாத்துக்கறேன். ஓகே, கிராணி எப்படி போட்டு தட்டானா? நான் தான் ட்ராப் டெஸ்ட் வந்திருக்கே. அப்படி சொல்லுவே நீ. வாங்கடா பண்ணே. வேடிக்கை மட்டும் பாக்குறோம். இப்போ நான் போதே ப்ளூ கலர் ஆகுமோ? ரெட் கலர் ஆகுமோ? பச்சை கலர் ஆகுமோ? கிராணி எரிஞ்சிடுவாளோ? கிராணி காண போயிடுவாளோ? இல்ல கிராணி மரணம் கொண்டு போயிடுவாளோ? இல்ல கிராணி பூவத்து போயிடுவாளோ? கிராணி செத்து போயிடுவாளோ? ஒருவேளை கிராணி காண போயிடுவாளோ?
வாவ் ஹரி செம்மையா கிராண்டி போட்டு தள்ளிட்ட சூப்பர் சூப்பர் அது என்ன பண்ண போற அப்படி சொல்லு கொஞ்ச நேரம் பேசு இல்லைன்னா இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்க முடியாது ஓகே வியாஸ் நம்ம கிராணி போட்டு தள்ளிட்டோம் இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து செயின் கட்டுறதுன்னு என்ன பண்ணலான்னா நம்ம சிவிஎஸ்கே பண்ண போகிறோம்ல அங்கே போடுறோம் அதுக்கப்புறம் ஸ்பைட் இருக்கே எடுத்துன்னு வந்து இது வால் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் இங்கே அசம்பிள் பண்ணிடணும் நான் இன்னும் அசம்பிள் பண்ணல நான் மறந்துட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இது எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பேலாக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஸ்க்ரூ ட்ரைவருக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம பாலியில் கட்டையை போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் கிராண்டி செத்து போன இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கட்டைங்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து சிவிஎஸ்கே பண்ணுற இடத்துல போட்டுடலாம் ஆமாம் விவாஸ். அதுக்கப்புறம் ரஸ்டி பேலாக்கி இருக்குது பார்த்தீங்களா அது எடுத்து போயிட்டு நம்ம சிவிஎஸ்கே பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஸ்பைடர் கீ இருக்குது பார்த்தா ஸ்பைடர் கீ அது ஸ்பெஷல் கீ ஸ்பைடர் கீ தான் ஸ்பைடர் கீ எதுவும் போயிட்டு நம்ம பண்ணுற இடத்துல பண்ணிடணும் என்ன பண்ணுற இடத்துல பண்ணணும் சாரி நம்ம எஸ்கேப் பண்ணுற இடத்துல போட்டுடணும் இப்போ நம்மளுக்கு பேப்பரா நிமிஷம் வெயிட் பண்ணுறா பேசி தானே இருக்கேன் யூஎஸ் எதுவும் பேப்பர் எனக்கு காணுங்கிறதுனா ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா வால் தந்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஒரு சில பொருள் எடுக்க போகணும் ஆனால் அந்த எஸ்கேப் நம்ம பிடிக்க முடியாது ஏன் எதுக்கு அப்படின்னு நீ கடைசி இருக்க பாருங்கள் ஆனால் சார்ஜர் என் ஃபோனில் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஒரு 50-60 குறைஞ்சிரும் ஆனால் இந்த வீடியோ சேவிங் பண்ணணுமா அதுக்கு வேறு ஏறணுமா அப்பா முடியாது நான் வந்து கொஞ்ச நேரம் வீடியோ போகிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன் எப்படி கட் பண்ணி போடுறேன் ஏன்னா அப்போ தான் இப்போ தேவையான வெயிட் நான் பண்ணி கிடைப்பா உக்காந்து நான் அதனால் ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண ஸ்பெஷல் கீ மட்டும் எடுத்துன்னு கீழே போயிடலாம் ஐயா நான் சம்மந்தமே இல்லாமல் கட்டினேன் சிலண்டி வந்துச்சு சாரி வேஸ் சம்மந்தமே இல்லாமல் கட்டியிருப்பேன் ஓகே கிராணி போட்டு தட்டு போயிடலாமா கிராணி வரா மாதிரி இல்லை இந்த தடவை போட்டு தட்டு போயிடலாம் சத்துட்டு போட்டால் கிராணி வர போகிறா என்ன பண்ணலாம் இந்த கிராணியை சீக்கிரமாக போட்டு தள்ளிடலாம் வேற நம்ம வேலை மிரட்டி வரா சீக்கிரமாக போட்டு தள்ளிட்டு மறு வேலை பார்க்கணும் சீக்கிரமாக வாடி மன்னித்துக் கொள்ள வேண்டும் பாதி கட் பண்ணிருப்பேன் கடைசியாக ரெஸ்டாரண்ட் பேனாக்கி காணாமல் போனதுக்கு காரணம் இப்போ நான் தூக்கி போட்டு விளையாடினே இருந்தேன் அந்த கேவியை கூப்பிட்டுக்காக ஏன்னா அவன் அங்கேயே நின்றுந்தா நானும் அங்கே போக விட மாட்டேன் என்ன சாவடிக்க பிளான் பண்ணிட்டான் சரி தூக்கி போட்டேன் எங்கேயே போயிடுச்சு சரி பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாம் அங்கே கன்ஃபார்ம் இருக்கும் சரி மேலும் டச் பண்ணி பார்க்குறேன் கை சம்பளம் காட்ட மாட்டேன் கீழே பார்க்குறேன் கை சம்பளம் பாட மாட்டேருக்கு சிலிண்டி தான் வந்து ஆயிட்டா வடக்குண்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்து அப்படி மாதிரியா வந்துருச்சு ஓகே நான் வந்து பக்கத்தில் போயிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு தேவை நான் இது தொலைஞ்சு போயிடுச்சு இது மாதிரி உங்களுக்கு காமிச்சு என்னது பிரோஜனம் இல்லைல்ல அவ்வளோ மேலே அவ்வளோ காமெடி தான் இருக்கேன் ஆனால் சிலடி வேணா வருவா அப்போ வேணா காமெடி வைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிக்கிறது பாய்